பிள்ளைங்க இங்கதான் நிக்கிதாட்டு இருக்குது. சரி இவகிட்டே விஷயத்தை சொல்லிடலாம். சோனி, பூமாரி 2 பேரும் இங்கதான் நின்றுட்டு இருக்கிறீங்களா? வாங்கத்தா, கடைக்கு போறக்கு வந்தத்தா. என்னத்தா சொல்லுங்க. சோனி, அது இந்த சின்ன புள்ளைய பாம்பு ஏதோ கடிச்சிருச்சுன்னு சொல்லி இப்பதான் நிலாவும் மலரும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க சோனி. வழியில பார்த்தேன், அதான் உங்க அம்மாட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஐயோ, என்னத்த சொல்றீங்க? சின்ன புள்ள போய் பாம்பு கடிச்சிருச்சா? எப்போ? எப்பன்னு தெரியல சோனி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்துட்டு போனது பார்த்தேன் நானு. அப்புறம் என்ன ஏதுன்னு எனக்கும் புரியல. அப்புறம் அந்த லட்சுமி பாட்டி தான் சொன்னாங்க அவளுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு. சரி உங்க அம்மாட்ட சொல்லிடு சோனி, நான் வேற பையனை தனியா விட்டுட்டு வந்திருக்கிறேன். பூமாரி, உங்க அம்மாவும் கூட போயிருக்கிறாங்க. உனக்கு எது ஃபோன் கீன் பண்ணாங்களா? இல்லைங்க அத்தை, எங்க அம்மாக்கு நான் தான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தா எடுக்கவே இல்லை. சரி அதான் எங்க பெரியம்மா வீட்டில் ஏதாவது இருப்பாங்களான்னு நினச்சிட்டு சோனி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். சரி சரி பூமாரி, நீ வீட்டில் போய் இரு. உங்க அப்பாட்டையும் போய் சொல்லு, சரியா? சரி சோனி, அம்மாட்ட சொல்லிடு, நான் போறேன். சரிங்க அக்கா, நீங்க போங்க வீட்டுக்கு, நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். என்ன பூமாரி, சின்ன புள்ளாத்தி பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்றாங்க? ஆமா சோனி, எனக்கு ஒன்றும் புரியல. சரி வா, பெரியம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சரி வா பூமாரி, வீட்டுக்கே போலாம். அங்கிருந்து உங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு நம்ம கடைக்கெல்லாம் போக வேண்டாம். அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஏண்டி சோனி இப்படி கத்திட்டு இருக்கிற? என்னாச்சு? கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? அம்மா, கடைக்கு போற வழியில அந்த மல்லிகா அத்தை பார்த்தம்மா. சின்ன புள்ளத்தை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்கம்மா. அதான் சொல்றதுக்கு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன், நான் கடைக்கே போவே இல்லை. என்ன சோனி சொல்ற? சின்ன புள்ளை பாம்பு கடிச்சிருச்சா? ஆமாம்மா, நிஜந்தா. பூமாரி கூட கேட்டு பாருங்க. நானும் பூமாரியும் தான் பேசிட்டு இருந்தோம் கடைக்கு போயிட்டு இருக்கிறப்போ. அப்பதான் அந்த அத்தை வந்து சொன்னாங்க. ஆமா பெரியம்மா, அம்மாவை ரொம்ப நேரமா வீட்லயே காணோம். நான் கூட இங்கதான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்துட்டு இருந்த பெரியம்மா. அப்பதான் அந்த அத்தை சொன்னாங்க. ஐயோ அப்படியா? சரி இரு, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு ஒன்றும் தெரியல. நான் ஃபோன் பண்ணியாச்சு கேட்குறேன் இரு. ரிங் போயிட்டு இருக்குது. ஹலோ அக்கா, சொல்லுங்க, நான் மலர் தான் பேசுறேன். மலரு, சின்ன புள்ளைக்கு என்னமோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு சோனியும் பூமாரியும் சொல்றாங்க. நெசமா மலரு? அக்கா ஆமாக்கா, சின்ன பிள்ளைக்கு பாம்பு தாக்கா கடிச்சிருக்குது. ஆஸ்பத்திரியில தாக்கா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இன்னும் யாருக்குமே எதுவுமே சொல்லலக்கா. உள்ள டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்கக்கா. அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியுமா மலரு? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டியா? அக்கா, பதட்டத்துல என்ன செய்யறோன்னு தெரியாம நானும் நிலாவும் சின்ன பிள்ளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டக்கா. இன்னும் அவங்களுக்கு யாருக்குமே சொல்லவே இல்லக்கா. நீங்க கொஞ்சம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருங்கக்கா. சரி மலர், நான் சொல்லிடுறேன். இப்ப எப்படி இருக்கிற மலரு? அக்கா, அவ கொண்டு வந்தப்போ மயக்கத்துல தாக்கா கிடந்தா. பேச்சு மூச்சே இல்லக்கா. இப்ப அட்மிட் பண்ணிருக்கிறோம். டாக்டர் எல்லாம் உள்ள பார்த்துட்டு இருக்கிறாங்கக்கா. நானும் நிலா வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்கக்கா. சரி மலரு, நீங்க பத்திரமா இருங்க. அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் உங்க வீட்டுல சொல்லிட்டு நான் வர்றேன், சரியா? சரிங்கக்கா. எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமாவே இருக்குதுக்கா. யாரோ ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்க்கா. கொஞ்சம் பூமாரி அப்படியே சொல்லிருங்கக்கா. பூமாரி கிட்டையும் அவர் அவங்க அப்பாட்ட கொஞ்சம் சொல்லிருங்கக்கா அப்படியே. சரி மலரு, நான் பாத்துக்கிறேன் விடு. சரிக்கா, நான் வைக்கிறேன்க்கா. சரி மலரு, நீ பாத்துரு. நான் உங்க வீட்டுல சொல்லிட்டு அப்புறம் வரேன். சோனி, நீயும் பூமாரி இங்கே இருங்க. மாயா கிட்டையும் சொல்லிடு. நான் போய் சின்ன உள்ள மாமியா கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு அவங்க யாராச்சும் போன கூட போயிட்டு வந்துடுறேன். சோனி, நீங்க பார்த்து பத்திரமா இருக்கீங்களா? அப்பா வந்து சொல்லிடுறியா? சரிம்மா. பூமாரி, நீ இங்கே சோனி கூடயே இரு பூமாரி. சரிங்க பெரியம்மா. சின்ன புள்ள மாமியா வா சீதா, வா. ஏன் அங்கே நிக்கிற? வா, உள்ள வா. அம்மா, அது சின்ன பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருச்சாமா. அம்மா, இப்பதான் அந்த மலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன சீதா சொல்றா? சின்ன பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருச்சா? எப்போ, எங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த கழுதை வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஆளை காணா. நான் பேசிட்டு இருந்தேன் புலம்பிட்டு. பாம்பு கடிச்சிருச்சா? எப்ப சீதா? என்ற உள்ள கடைக்கு போயிட்டு இருந்தாமா. அப்பதான் அந்த மல்லிகா பார்த்து என் பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுருந்தா. அப்புறம் அவ வந்து வீட்டுக்கு சொன்னா. அப்புறம் நான் மலருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சின்ன பிள்ளைய அட்மிட் பண்ணியிருக்கிற ஆஸ்பத்திரியில நானும் நிலாவும் தான் கூட இருக்கிறோம். சின்ன பிள்ளை வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்கவே இல்லை. நீங்க அவங்க அத்தை கிட்ட சொல்லிருங்கன்ட்டு சொன்னாங்க. சரி, அதான் நான் அவசரமா ஓடி வந்தேன். அப்படியா சீதா? என்ற வாய் ஃபோன் எடுக்கலையா? அவன் வீட்டுல குளிச்சுட்டு தான் இருக்கிறான் சீதா. இரு, நான் அவனை கூப்பிடுறேன். சின்ராசு, தம்பி சின்ராசு, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாப்பா. அம்மா, நான் இங்க இருக்கிறேன். ஏங்கம்மா? ஏமா என்னாச்சு? ஒரு மாதிரியா நிக்கிறீங்க 2 பேரு? சீதாக்கா வாங்க, எப்ப வந்தீங்க? வர தம்பி. டே சின்ராசு, உன்ற ஒண்டாட்டி பாம்பு கடிச்சிருச்சாமாடா. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறாளாமாடா. உனக்கு ஃபோன் பண்ணாங்களாமா, நீ எடுக்கவே இல்லையாட்டு இருக்குது. என்னன்னு போய் பாருடா சீக்கிரம். என்னம்மா சொல்றீங்க? பாம்பு கடிச்சிருச்சா? இவ கை கால் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாமா. எதையோ ஒன்னு இழுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாமா.
சரி போடா போ, அவளை பத்தி தான் தெரியுமே. இப்போ என்னாச்சுன்னு போய் பாரு போ. இப்போ இங்க நின்று வேஸ்ட் என்னாக போகுது. சரிம்மா, நான் போய் பாக்குறேன். நீங்க பையனை பார்த்துட்டு வீட்லயே இருங்க, சரியா? சரிடா, நான் பையனெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுடா. சரிங்கம்மா. சரிங்கம்மா, நானும் அப்படியே ஆஸ்பத்திரியில போய் என்னாச்சுன்னு போய் பாக்குறேன். சரி சீதா, போய் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. சரிங்கம்மா, அதெல்லாம் சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நான் போய் எதுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சீதா. ஐயோ, இவ கம்முனே இருக்க மாட்டா, கை காலை வச்சுட்டு வரட்ட அவளை சொல்றேன் நான். சென்றாசு, அப்படியே அவங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுடா. இல்லாட்டி அவன் வேற ஏன் எனக்கு சொல்லலன்னு கேட்டுட்டு இருப்பான்டா. அம்மா, நான் வர வழியிலே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிட்டேம்மா. அதெல்லாம் அந்த அக்கா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாரு. விடுங்க, அவங்களும் அங்கே வந்தாலும் வந்துருவாங்க. சரி சீதா, நீ சொல்லிட்டில்ல. சரி சென்றாஸ், அப்போ நீ இப்போ ஆஸ்பத்திரிக்கு போங்க, அண்ணன் அங்கே வந்தாலும் வந்துருவான். சரிம்மா, பாத்துருங்க. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நான் போய் பாக்குறேன். சரிடா, பார்த்து போடா. ஐயோ கடவுளே, என்ற மருமகளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடு. அவ கொஞ்சம் அப்படி இப்படின்னு கிறுக்குத்தனம் பண்ணாலும் நல்ல புள்ள. நான் போய் காசாச்சு வேண்டிக்கிட்டு முடிச்சு வைக்கிறேன், என்ற மருமகளுக்கு சரியாகணும்னு சொல்லி. மலரு, என்னாச்சு மலரு? இப்போ எப்படி இருக்கிற சின்ன புள்ள? அக்கா வாங்கக்கா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா. டாக்டர் இப்பதான் பார்த்துட்டு போயிருக்கிறாங்கக்கா. வாங்க தம்பி. நான் அப்படியே இன்னும் உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஃபோனை அட்டனே பண்ணல. சரி, அதான் சீதாக்கா கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். அப்படியாக்கா? நான் குளிச்சிட்டு இருந்தக்கா, தெரியலக்கா, அதனாலதான் எடுக்கல. இப்ப சின்ன பிள்ளைக்கு எப்படிக்கா இருக்குது? பரவாயில்லைங்களா? டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தம்பி. வந்ததை ரொம்ப பயப்படுத்திட்டா. மூச்சு பேச்சே இல்ல. அப்புறம் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் விஷமெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்களாமா. நான் இவ கண்ணை முழிக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும் சொல்லி இருக்கிறாங்க தம்பி. அப்படியாக்கா? பரவாயில்லக்கா, எப்படியோ கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட விடுங்க தம்பி, சின்ன புள்ள யாரு? எங்க புள்ள ஏட்டா? அப்புறம் நாங்க கொண்டு வந்து பார்க்காம அப்புறம் யார் கொண்டு வந்து பாப்பா? அதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லி கிடக்குறீங்க? விடுங்க. சின்ன புள்ளையோட அண்ணனுக்கு சொன்னீங்களா? அவர் வந்துட்டு இருக்காருக்கா. நிலா எங்க மலரு? அக்கா, இவளை கொண்டு வந்த டென்ஷன்ல தலைவலியே ரொம்ப பிடிச்சிருச்சுக்கா. சரி, அதான் ஒரு காபி குடிச்சிட்டு வரேன்ட்டு போனாக்கா. அக்கா, நீங்க வேணா எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்கு போங்கக்கா. பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்கிறாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. இவளோட அண்ணன் இப்ப வந்துருவாரு. அப்புறம் வேணா டிஸ்சார்ஜ் இன்னைக்கு பண்ணிடுவாங்கல்லக்கா. என்னன்னு தெரியல தம்பி. ஆனா ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியாயிருச்சுன்னா அனுப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிக்கா, நான் டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன். சரி, நீங்க வேணா எல்லாரும் வீட்டுக்கு போங்கக்கா. பிள்ளைங்க எல்லாம் தனியா இருப்பாங்க. மணி இப்ப 7 தானே ஆச்சு. அப்படி மயக்கம் தெளிஞ்சிட்டா இப்படி நைட்ல அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. நான் பேசிக்கிறேன்க்கா. இல்ல தம்பி, பரவாயில்ல. அவ கண்ணு முழிக்கிட்டோம். நாங்க இருந்து பார்த்துட்டே போறோம். நாங்க இன்னும் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசவே இல்ல. அதான் 4 மணி நேரத்தை முடிச்சிருவாள்லக்கா. அதான் விஷமால எடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, எல்லாரும் இங்க இருந்து சிரமப்பட வேண்டாக்கா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சொல்றீங்க? சரி, அவ கண்ணு முழிச்சது எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க தம்பி. சரிக்கா, அவ கண்ணு முடிச்சது நான் கூப்பிட்டு சொல்றேன்க்கா. சரி வாங்க சீதாக்கா, நம்ம போலாம். சின்ன புள்ள வீட்டுக்கார் வந்துட்டாருல்ல, அவர் சின்ன புள்ளைய பாத்துக்குவாரு. அதான் உங்க அண்ணனும் வராருல்ல. சரி வாங்க, நம்ம போலாம். சரி மலரே, போலாம். அம்மா, இவள எப்படி மலர் பாம்பு கடிச்சிச்சு? இவ என்ன பண்ணா பாம்பு கடிக்கிற வரைக்கும்? அக்கா, புடலங்க பொறிக்க போலான்ட்டு 3 பேர் இருந்தாக்கா போனா. சரி, அவளும் 2 பொறிக்கிறானா. நான் கூட கத்தி கித்தி ஒன்றும் இல்லையே, எப்படி புடுங்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தக்கா. இரு, நான் புடுங்குறேன்னு சொல்லி புடலங்க பொறிக்கிறேன்னு சொல்லி பாம்பை போய் கையில பிடிச்சிட்டாக்கா. அதுவும் தெரியும், நாங்கள் விட்டுட்டு வாடின்னா விடுறக்குள்ள அது கொத்திடுச்சுக்கா. எனக்கு தெரியும்க்கா, இவ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் வேண்டாத வேலை தான் பண்ணுவா. சரி தம்பி, கோவப்படாதீங்க. சரி பாத்துக்கோங்க. அவ கண்ணு முழிச்ச ஃபோன் பண்ணுங்க, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. சரி, அனுப்புனாங்கன்னா நைட்டே கூட்டிட்டு வந்துருங்க, சரியா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, எதுல வந்தீங்க? நாங்க கார்ல தான் தம்பி வந்தோம். நீலா தான் ஏதோ கொஞ்சம் டிரைவிங் தெரியும்னு சொல்லிட்டு அவ தான் ஏதோ கொஞ்சம் ஓட்டிட்டு வந்தா. சரி, நாங்க அந்த கார்லயே போய்க்கிறோம். நீங்க எதுல வந்தீங்க? சின்ன பிள்ளை எப்படி கூட்டிட்டு வருவீங்க வரும்போது? அக்கா, நான் பைக்ல தாக்கா வந்தேன். நான் அதெல்லாம் ரெடி ஆயிடுவா. ரெடி ஆயினா நான் பைக்லயே கூட்டிட்டு வந்துடுறேக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அந்த கார் விட்டுட்டு போற தம்பி, நாங்க வேணா பஸ் ஏறி போய்க்கிட்டுமா? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. நீங்க அதுலயே போங்க. அப்படி தேவைப்பட்டா நான் ஒரு கார் வேணா புக் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி 2 வீலர்லயே வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நீங்க பார்த்து பத்திரமா போங்கக்கா. சரி தம்பி, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கக்கா. அப்படியே எங்க அம்மாட்டையும் சொல்லிருங்க, அவளுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிருவான்ட்டு. அவங்க வேற பதட்டமா இருப்பாங்க. சரி தம்பி, நான் சொல்லிடுறேன். என்னக்கா, ரொம்ப இருட்டாயிருச்சு. இந்த ரோட்ல வரக்கே பயமா இருக்குதுக்கா. ஆமா நிலா, மணி வேற என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப இருட்டான மாதிரி இருக்கு. பிள்ளைங்களா வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அக்கா, பூமாரி அங்கதானக்கா இருக்கிறா? ஆமா மலரே, எங்க வீட்டுல தான் இருக்க சொல்லிட்டு வந்த சோனி கூட. அங்கதான் இருப்பா. சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு
நீங்க என்ன சீக்கிரம் தூங்கிடுவீங்களா என்ன? இல்ல மலரு, நீ எங்க இருந்து தூங்குறது? சின்ன பிள்ளைக்கு நீ வீட்டுக்கு வராளா என்னன்ட்டு அவங்க வீட்டுக்கார ஃபோன் பண்ணி சொல்லட்டும், அப்புறம் தான் தூக்கம் வரும். நானும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு சரி வெளியே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ வா, அப்புறம் வேணாம். சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வர்றேன் கொஞ்ச நேரத்துல. நிலா, நீ என்ன வீட்டுக்கு போறியா எப்படி? ஆமாக்கா, நானும் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன இன்னும் போனவங்கள என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு செய்தி காணோம், ஒரு ஃபோனையும் காணோம். என்னம்மா என்னமோ தனியாக பேசிட்டு இருக்கிறீங்க? அது இல்லடி சிம்ரனே, உங்க அப்பாவும் போனாரு, என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியல, ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. அதுதான் என்னமோ தெரியலன்ட்டு புலம்பிட்டு கிடக்குறேன். என்னம்மா நான் வந்த அன்னைக்கு போய் அத்தைக்கு இப்படியா இருக்குது? அதுக்கு என்னடி பண்றது? அவளும் சும்மாவே இருக்க மாட்டா, கை காலை வச்சுட்டு. ஏதோ நடக்கும்னு நடந்திருக்குது. சரி விடு, அதெல்லாம் சரியாயிடும். இந்த சீதா மலரெல்லாம் போனாங்க, அவங்களும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. ஏன் சோனி, அம்மா ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க தெரியுமா, அம்மாவை கூப்பிடவே இல்லை. எனக்கு என்னமோ அம்மா வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது, அதனால தான் ஃபோன் எதுவும் பண்ணல. ஏமாயா, சின்ன பிள்ளையாத்த இன்னைக்கு அனுப்பிடுவாங்களா? தெரியல பூமாரி, அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் நேரமாக தானே போயிருக்கிறாங்க. விஷமெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு ஏதாவது ஊசி போட்டு அனுப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு ஒன்றும் தெரியல, இவங்க யாராச்சும் வந்து சொன்னா தானே தெரியும் நமக்கும். என்ன பிள்ளைங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்களாட்டு இருக்குது. காளிமக்காவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அம்மாவே வந்துட்டாங்கன்னு நினைக்கிற பெரியம்மா. வாசித்தா, என்னாச்சு? சின்ன பிள்ளை இப்போ எப்படி இருக்கிறா? இப்போ பரவாயில்லக்கா, நல்லா தான் இருக்கிறா. ஆனால் இன்னும் கண்ணு முழிக்கல. சரி, அவங்க வீட்டுக்காரரை நாங்கள் பார்த்துக்கிறேன், அவங்க அண்ணனும் வந்துட்டு இருப்பாரு, நீங்கள் வேணா போங்கன்னு சொன்னாருக்கா, அதனால தான் வந்துட்டோம். ஆமாம் சீதா, நீ ஃபோன் பண்ணதை நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் போய் நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. சரி, அதான் எங்கள் பிள்ளைங்கள தனியாக இருக்கிறாங்களேன்ட்டு நான் இங்கேயே வந்து இவங்க கூடயே உட்காந்துட்டு இருக்கிறேன் சீதா. அப்படியாக்கா? பரவாயில்லக்கா, நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் நானும் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ஏன் சோனி, அப்பா கிட்ட சொன்னையா? அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொன்னாமா, அப்பா உள்ளதான் இருக்காரு. எங்களையும் உள்ளதான் கூப்பிட்டாரு. சரி, காளிமா தெரியுமா, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அப்பா உள்ளதாம்மா இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? காளிமக்கா, நீங்களும் சாப்பிட்டீங்களா? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க சீதா, நான் மட்டும்தான் சாப்பிடல. சரி, உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம எனக்கு சாப்பிடவும் தோணல. சரி, அதான் இப்படியே இங்கேயே உட்காந்துட்டேன். எங்க சீதா, மலருமே நிலாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேல் வரேன்னு சொன்னாங்கக்கா. ஏன் பெரியம்மா, வீட்டுக்கு போயிட்டாங்களா அம்மா? அப்பனா நான் வீட்டுக்கு போகட்டா பெரியம்மா? இல்ல பூமாரி, இரு, உங்க அம்மா இங்க வருவா, வரேன்னு தான் சொல்லியிருக்கிறா. அப்படியே பெரியம்மா? சரி பெரியம்மா. என்ன சீதா, நீ சாப்பிடலையா எதுவும்? இல்லக்கா, நானும் ஒன்றும் சாப்பிடல. சோனி, பேசாம எனக்குமே பெரியம்மாக்கும் போய் சாப்பாடு ஏதாவது போட்டுட்டு வா, இங்கே உட்காந்து இப்படியே சாப்பிட்டுக்கிறோம். சரி, இருங்கம்மா, கொண்டு வரேன். வேண்டாம் சீதா, நீ சாப்பிடு சீதா, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசிக்கவே இல்லை. அக்கா, கொஞ்சம் சாப்பிடுங்க, அவன் நல்லா தான் இருக்கிறா. அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க நைட்டில், இல்லாட்டி நாளைக்கு வந்துடுவா காலையில். இல்லை சீதா, எனக்கு பசியே போயிடுச்சு போ. காளிமக்கா, என்ன இங்கே தான் இருக்கிறீங்களா? பூமாரி, நீ ஏதாவது சாப்பிட்டியாம்மா? பெரியம்மா வீட்டிலே சாப்பிட்டுட்டம்மா. சரி பிள்ளைங்களா, பேசாம இங்கே போய் 4 பேர் படுத்து தூங்குங்க போங்க. நீ இந்நேரத்துக்கு மேலெல்லாம் போக வேண்டாம். சோனி, போய் உள்ளே போய் 4 பேர் படுங்க போங்க. சரிம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறோம்மா. சிம்ரனே, நீயும் போய் இங்கே படுப்போ சாமி. என்னம்மா நான் இங்கே தூங்கலாமா? எல்லாம் நம்ம வீடு மாதிரி தான் சிம்ரனே. போ, சோனி கூடயும் மாயா கூடயும் இங்கே படுத்துக்கோ. பூ மாதிரி இருக்கிறால. சரி, 4 பேர் இங்கே போய் படுத்துக்கோ. காலையில் நேரமாக வந்து நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏம்மா பேசாமல் நீங்களும் இங்கே இருங்களே. அப்பாவும் இல்லை அத்தை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்கள் போய் இங்கே படுங்க போங்க. சரிம்மா. எப்படி மலரே, அவளுக்கு பாம்பு கொத்துற அளவுக்கு அவள் அசால்ட்டாக இருந்தா? அதை ஏங்க்கா கேட்குறீங்க? புடலங்கா 2 பொரிச்சிட்டு வரலான்ட்டு போனோங்க்கா. நான் பொரிச்சு தரேன்ட்டு புடலங்காவை பொரிக்கிறதுக்கு பதிலாக அங்கே இருந்து பாம்பை பிடிச்சிட்டு இழுன்னு இழுத்தாக்கா. நாங்களே அவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. அது அப்புறம் பட்டன் போட்டுட்டு போயிடுச்சுக்கா. மணி எவ்வளோச்சு சோனி? மணி 11 ஆச்சுங்கத்த. ஏங்க்கா, எனக்கு அனுப்பிடுவாங்களா எப்படி? ஒன்றும் தெரியல. சொல்லுங்கண்ணே. நான் நிலா தான் பேசுகிறேண்ணே. என்னண்ணா, அனுப்பிட்டாங்களா? அப்படியாண்ணே? சரிண்ணா. சரி, பார்த்து வாங்கண்ணே. சரிண்ணா, வைக்கிறேன். அக்கா, சின்ன பிள்ளை அனுப்பிட்டாங்களாமாக்கா? இப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்களாமா.
வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறாங்களாமா, வந்துட்டு இருக்கிறாங்களாமாக்கா. அப்படியா நிலா? சரி சரி, வரட்டும் வரட்டும். சரி, அவள் வந்தால் வீட்டில் போய் இருக்கட்டும், நம்ம காலையில் போய் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.